எபிசோட்ல பாண்டியன் வந்து கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்ப கேட்குறாங்க, "பாண்டியனே எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லாம டைரக்ட்டா அப்படியே கோவிலுக்குள்ளேயே போயிறாரு. ஒரு மாரி சோகமா முகத்த வச்சுக்கிட்டு. இது போயிட்ட அப்புறம் அங்க இருக்க எல்லாருமே வந்து வீட்ல ஏதோ பிரச்சனையாமான்னு சொல்லிட்டு ஐயர் கேட்டுட்டு இருக்காரு. "அம்மன் பார்த்துப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்கவங்க மத்தவங்க எல்லாருமே, "என்னங்க உங்க மருமக வீட்ட விட்டு வெளில போயிட்டாங்க." "அப்படியாண்ணே?" ஊருக்குள்ள என்னென்னமோ பேசிக்கிறாங்க. சரவணன் ஆள் சரியில்ல, குடிக்கிறான், சண்டை போடுறான், வயசு பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு எதுக்கும் பேசாம அவர் பாட்டுன்னு அமைதியா போயிட்டு அந்த கோவில் படிக்கட்டுல போய் அமைதியா உட்காந்துக்கிறாரு. உடனே அவங்கள வந்து இன்னொருத்தர் வந்தாரு. கோமதியோட அண்ணன் அப்ப கரெக்ட்டா அங்க வராரு. வந்துட்டு, "என்ன பணம் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமே?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஜெனரலா வெளிய யார்ட்டயோ பேசிட்டு இருக்காரு. உடனே அப்ப கரெக்ட்டா வந்து பாண்டியன பார்க்குறாரு. பார்த்துட்டு போய் பக்கத்துல உட்கார்றாரு. உட்காந்துட்டு, "என்ன தெரியுதா யாருன்ட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே வந்து, "இந்த மாரி வந்து கேள்விப்பட்டேன். அவன் தெரியும். என்ன பொண்ணோட பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாமிகிட்ட புலம்ப வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா கேட்டுருக்காரு. எனக்கு தெருவுல விசாரிச்சாலும் கத கதையா சொல்றாங்க. ஒழுங்கா விசாரிக்க மாட்டியா? சரியான ஃப்ராடு குடும்பம். இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது. வாடகை வீடு இருக்காங்க. பல மாசம் வாடகை பாக்கி இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, எங்க எல்லாம் ஊர் ஃபுல்லா கடமுளகம் முன் வாசல்ல பூட்டி வச்சுட்டு, பின் வாசல்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. இது மாரி அவங்க எங்க வீட்லயே திருடன் வந்தான். சொல்லியிருப்பாங்களே, "உனக்கே தெரியுமே" அப்படின்னு தப்பிச்சு கட்டி வச்சோமே, அப்பயும் பணத்த உண்மையிலே திருடன் தான் வந்திருக்கான். அப்படியே புடிச்சு போலீஸ் அப்பயே தெரிஞ்சிருக்கும். நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு குடும்பத்துல போனது என்ன ஆட்டம் ஆடுன அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு இது தேவதான். பேசாம நீ பரிமாறிக்கலாம். மத்த பசங்கள நீயும் உன் மூத்தம்மாகிட்ட சொல்லி பணம் பணம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம்." அப்படின்ற மாரி இது பண்ணிட்டு இருந்தான். வாய்க்கு வந்தா கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கலாம். எல்லாமே பண்ணியிருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவன வந்து ஒரு மாரி இது இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவனும் வந்து அப்படியே ஒரு மாரி வெயிட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. என்னடா ச்சே! இவங்ககிட்ட போய் இப்படி பேசி வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய அவமானத்த நீ அனுபவிப்ப நான் பார்க்க தான் போறேன். அதான் அறுவடை நல்லா உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்லிவுட்டு போயின்னே இருக்கான். உடனே வந்து இவங்க வீட்ல இருக்காங்கல்ல, பழனிவேல் வீட்ல வந்து அவங்க அத்தை அவங்கள அம்மா இருக்காங்க. உடனே இந்த "காஃபி குடிங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாண்டி இந்த மாரி அனுபவிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த பையன் சரவணன் நல்ல பையன். ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியல. தங்கமான பையன். ஆனா இப்படிலாம் நடக்க கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க. உடனே இவங்க எல்லாரும் சொல்றாங்க, "விதிய நம்ம யாரால இப்படி பண்ண முடியும்? இது எல்லாமே காரணமே வந்து அவங்க ஒழுங்கா விசாரிக்காதது தானே இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க நந்தினி கரெக்ட்டா அவ சொல்றா. சாந்தினி அவ சொல்றா, இந்த மாரி வந்து, "அப்படியா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே பார்த்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோனே எல்லாருக்கும் ஷாக்கு. "அப்படியா? ஐய்யய்யோ! அந்த குடும்பத்துக்கு அப்படி ஆயிடுச்சு." உடனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருக்காங்க. உடனே வந்து பழனிக்கு வந்து மனசு தாங்காம, "சரி போய் நம்ம பார்ப்போம். என்ன ஆச்சுன்னே தெரியல. அக்கா வீட்டு குடும்பத்த போய் பார்ப்போம். என்ன கோமதி வீட்ல போய் பார்க்கலாம்னு" சொல்லிட்டு பழனி அங்கருந்து கரெக்ட்டா வந்து கிளம்பி அங்க போறான். அங்க போனோனே அங்க 3 பசங்க நிக்கிறாங்க. உடனே வந்து அவன் சொல்றான் இன்னொருத்தன் வந்து, "ஏன் இவரு ஏன் இங்க வந்தாரு?" அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சரவணன் வந்து, "மாமா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறாங்க. உடனே வந்து கோமதி அப்படி வந்துட்டா, அவங்களோட அக்காவும் வந்துட்டாங்க. வந்துட்டு, "ஏய் நீ உன்ன யாரா வர சொன்னா? நாங்க ஒண்ணும் யாரும் கூப்பிடவே இல்லையே இங்க நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருக்காங்க. உடனே எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவன்கிட்ட. "உன்ன யார் இங்க வந்தா?" உடனே அவன் பழனி சொல்றான், நான் இன்னைக்கு வந்தது உங்களுக்கு சரவணன் மனசு கேட்காம நான் வந்தேன் நானு. ஆனா வந்து என்னோட விஷயத்த பத்தி இங்க சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது சொல்ற நேரமும் இது கிடையாது. நான் அதுக்காக ஒரு சொல்றேன்னு சொன்னோனே, அவங்க அத பத்தி கன்வின்ஸே பண்ணிக்கல. உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கோமதி வந்து "தயவு செஞ்சு நீங்க வந்து கிளம்பி போய் வெளில போயிடு. உன்ன யாரும் இங்க கூப்பிடல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அவனுக்கும், ச்சே நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம விஷயம் கேட்க தானே வந்தோம். ஏன் நம்மள இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அவனும் ஒரு மாரி ரொம்ப வெக்ஸ் ஆகி வெளில போயிட்டான். உடனே அப்பதான் இவங்க 2 அண்ணனுங்க வந்து இவனே